நாசர் நான் வாழ்க்கையிலே சந்தித்த அற்புதமான மனிதர், விஷால் இனிய நண்பர், ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர். அதையெல்லாம் தாண்டி நம்ம இப்படி ஒரு முடிவை எடுத்து சரத்குமார் அணி ஆதரிப்போம்னு சொல்கிறோன்னா அது காரணம், இதற்கு முன்னாடி சரத்குமார் அணி என்பது எப்படி இந்த இண்டஸ்ட்ரியோட நலனுக்காக செயல்பட்டது என்றே எங்களுடைய பார்வையில் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் முடிவெடுத்தோம். அந்த வகையிலே மிகச்சிறப்பாக செயல்பட்டார்கள். இவர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டதன் விளைவுதான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அவங்க எப்படி செயல்பட்டாங்கன்னு சும்மா ஒரு பெருமையாக சொல்லிட்டு போகிறத விட இதை நான் அனுபவித்த சில விஷயங்களை மட்டும்தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். எனக்கு தெரியாத மிகைப்படுத்தப்பட்ட கற்பனையான விஷயங்கள் எதையும் உங்களிடத்தில் நான் சொல்லவில்லை. நடிகர் சங்கம், ஒரு நடிகர்கள் மீது தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் ராதாரவி சார்ட்ட போனேன்னா, போய் இந்த மாதிரி நடிகரோட பிரச்சனை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவார்னா, அப்படியே பண்ணிட்டாவன் அப்படின்னு சொல்லி கஜமஞ்சம் திட்டுவார். சார் நம்மளுக்கு அவனை பற்றி திட்டணுன்னா அவருடைய வழக்கமான பாஷையெல்லாம் போட்டு திட்டுவார். திட்டணுன்னா அவன் நம்ம மாதிரி அவரும் அந்த நடிகர் மேலே கோபமாக இருக்காரு, நம்ம பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு, எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவார் நம்ம நினச்சோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே மாறுவார். சிவா கலைஞன்றவன் எமோஷனலாக தான் இருப்பான், நீ தான் பொறுத்து போகணும்னு ஆரம்பிப்பார். எந்த காலத்திலையும் நடிகனை விட்டு கொடுக்கவே மாட்டார். எவ்வளவு உரிமையோட நடிகனை திட்டினாலும் திருப்பி சுற்றி வளைச்சு எங்கே வருவார், அவனுக்கு நீ விட்டு கொடுத்து போகணும், அவன் எமோஷனலாக இருப்பான், அவன் எமோஷனலாக பேசுவான், அவன் எமோஷனலாகவே வாழ்ந்து பழகிட்டான் அப்படின்னு எந்த நேரத்திலையும் நடிகனுக்காகவே பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் தயாரிப்பாளர் மனசு காயப்படாமல் அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருவார். ஆனால் சுற்றி வளைச்சு பார்த்தீங்கன்னா நடிகனுடைய பெனிஃபிட்டில் தான் முடியும். ஸோ அந்த மாதிரியே அவர் அப்படியே எங்களை எல்லாம் அப்படியே டியூன் பண்ணி பழகிட்டே வந்திருக்கிறார். ஸோ அது என்னன்னா எங்களுக்கும் வந்து பிரச்சனையில் ஸ்மூத்தாக முடியும், ப்ரொடியூசரோட குறை வச்சாலும் ஸ்மூத்தாக முடிச்சு விடுவார். முடிஞ்ச வரைக்கும் நியாயமாக எல்லாத்தையும் இதுவரை தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் இருந்த அவ்வளோ வருடங்களையும் அவ்வளோ சுமூகமாக அந்த பிரச்சனையில் உடனே அவர் கையாண்டிருக்கார். அது மாதிரி ஒரு டப்பிங் பிரச்சனையை பற்றி பேசணும்னா, என்னென்ன டப்பிங் ஆடிச்சானே, டப்பிங் ஆடிச்சுன்னு சாதாரணமாக சொல்கிறதா, டப்பிங் பேசி பாடுறவன் உனக்கு தெரியும் பார். அந்த மாதிரி எந்த இடத்தையுமே யாரையுமே விட்டு கொடுக்காம பேசி ஒரு போராட்ட குணம் கொடுத்த ஒரு அவருங்கிறதுனால தான் நம்ம சரி அந்த மாதிரி ஆட்கள் தொடர்ந்து நம்ம சங்கத்தில் பணியாற்றணும். இது மாதிரி இளையவர்கள்லாம் வந்து கமிட்டியிலிருந்து அடுத்தடுத்து ஒரு சில பதவிகள் வகித்து பணிபுரிந்து அனுபவத்தை எடுத்துக்கிட்டு வந்து திருப்பி பணிபுரியலாம் நாங்கள்லாம் யோசனை பண்ணோம். அதுக்கான சமாதான முயற்சியில் ஈடுபட்டோம், முடியலை. சரி இவங்க இருக்கணுன்றது எங்களுடைய ஆசைன்றதுக்காக செஞ்சோம். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம்னா கூட ராதிகா மேடம் கூட ஃபோன் பண்ணுவாங்க, ஒரு சம்பள பிரச்சனை சின்னத்திரை மேட்டர்னா கூட உடனே ஃபோன் பண்ணி, சிவா இது பாருங்கள் உங்கள் மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரி கிடையாது, இது சின்ன இண்டஸ்ட்ரி, நான் மாதிரி டேப்பு கொடுக்காம நிறுத்திட்டு போயிடுவேன், எங்கள் ஆர்டிஸ்ட்லாம் தாங்க மாட்டாங்க 10 நாள் ஷூட்டிங் இல்லைன்னா, தயவு செஞ்சு இந்த வெப்சி சிவாட்ட பேசி இந்த மேட்டரை சால்வ் பண்ணுங்கன்னு எமோஷனலாக அவ்வளோ டென்ஷனாக பேசுவாங்க. இப்படி எல்லாருமே வந்து இண்டஸ்ட்ரி நலனுக்காக குரல் கொடுக்குறவங்க தான். யாருமே வந்து அவங்களுக்குள்ள வசதிக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு தாராளமாக போயிடலாம் அப்படின்லாம் யாருமே இருந்ததில்லை எங்களோட. நாங்கள் எப்படி இன்வால்வ் ஆகி இந்த சங்கத்தில் வேலை பார்க்குறோமோ அதை விட பல மடங்கு அதிகமாக இன்வால்வ் ஆகி வேலை பார்த்துருக்காங்க அடிப்படையில் தான் செஞ்சோம். அதே மாதிரி நடிகர் சங்கத்தை கடன் அடைப்பதற்காக சிங்கப்பூர் மலேசியாவில் கலை நிகழ்ச்சி நடந்தபோது அது நம்ம ரோஜா கமின்ஸ் காஜா மைதீன் எடுத்து நடத்தினார். அவரோட நாங்கள்லாம் கோஆர்டினேட் பண்ணி அந்த நேரத்தில் சங்கத்தின் சார்பாக போய் நிறைய வேலைகள் செஞ்சோம். அந்த வேலை செஞ்ச போது பார்த்தீங்கன்னா மலேசியாவில் அந்த ஷோ முடிச்சு சிங்கப்பூர் ஷிஃப்ட் ஆகும்போது மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஒரு நடிகையும் உயிரோடு அந்த இடத்துல காப்பாற்ற முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அன்னைக்கு சரத்குமார் சாரும் நெப்போலியன் சாரும் வந்து துணிஞ்சு நின்று உயிரை பணையை வச்சு நிக்கலைன்னா ஒரு 4 நடிகையே தான் அன்னைக்கு போட்டு தள்ளியிருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து நின்று அத்தனை பேரையும் காப்பாற்றி அரணா நின்று பஸ்ஸில் ஏற்றி நிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு 20 போட்டுறங்க பண்ணுற வேலையை மாதிரி ஒரு 50-60 சூட்கேஸ் தூக்கி வண்டியில் தூக்கி போட்டு அத்தனை பேரையும் காப்பாற்றி அன்னைக்கு உயிரோட மீட்டது அன்னைக்கு சரத்குமார் சார், அன்னைக்கு கூட இருந்த நெப்போலியன் சார் 2 பேர் தான் அன்னைக்கு அவ்வளோ தூரம் விஜயகாந்த் சார் தலைமையில் அப்படி ஒரு சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா அன்னைக்கெல்லாம் எந்த சுயநலம் இல்லை, அப்படி செயல்பட்டாங்க. அதே முடிச்சுட்டு அந்த ஷோ முடிச்சுட்டு சிங்கப்பூருக்கு வந்தோம். சிங்கப்பூரில் ஷோ முடிஞ்சது, ஆடிட்டோரியம் ஃபுல்லாக இருந்தது. முடிச்சுட்டு வந்து அந்த ஆடிட்டோரியம் அந்த ஷோ நடத்தின ஆள் வந்து காஜா மைதீனுக்கு கணக்கு கொடுக்குறாரு, பாதி ஆடிட்டோரியம் ஃபுல் ஆகலைன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹவுஸ்ஃபுல். அவன் காம்ப்ளிமெண்ட் டிக்கெட் போட்டு பணக்கிட்டு ஏமாற்றி கணக்கு கொடுத்துட்டு மொத்தமாக ஷோ ஏமாற்ற பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபா ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறான். காஜா மைதீன் இடிஞ்சு விழுந்து வந்து அழ ஆரம்பிச்சிட்டார். அப்படியே நாங்களே எமோஷனலாக கத்தி சண்டை போடுறோம், ஆளுக்கு ஒரு பக்கம் கத்துறோம். ஆனால் அன்னைக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்த சரத்குமார் சார் தன்னுடைய பதவியையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி தூதர அதிகாரிகளை தான் வர வச்சு எல்லார்த்தையும் வச்சு பேசி அத்தனை பேர்த்தையும் அசம்பிள் பண்ணி அந்த ஆளை வர வச்சு கம்ப்ளீட்டாக ப்ரூஃப் பண்ணி அந்த அத்தனை டூப்ளிகேட் டிக்கெட்ஸை கொண்டு வந்து வர வச்சு ஆடிட்டோரியமில் வச்சு செக் பண்ணி ப்ரூஃப் பண்ணி அவனை அங்கிருந்து டிக்கெட் போட்டு மெட்ராஸை கூட்டிகிட்டு வந்து நடிகர் சங்கத்தில் கோர வச்சு எல்லா அக்கௌண்ட்ஸையும் ப்ரூவ் பண்ணி 1.5 கோடி ரூபாய்க்கு 3 மாதத்துக்கு அவன்கிட்ட போஸ்ட் டேட் செக் போட்டு வாங்கி ஒரு செக்கையும் சிங்கப்பூரில் ஆள் வச்சு அவனை ஃபாலோ பண்ணி பாஸ் பண்ண வச்சு 3 மாதம் போட வசூல் பண்ணி அடைச்ச கடன் இந்த கடன்.
இது வெறுமனே நாடகத்தில் போய் ஸ்டேஜில் ஒரு பாட்டு பாடி ஆடிட்டு வந்து அடைச்ச கடன் இல்லை. அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய போராட்டம் வந்து அத்தனையும் அன்னைக்கு வந்து அவ்வளவு சாமர்த்தியமாக செயல்பட்ட சரத்குமாருடன் உடனே நான் கூடவே பயணித்தவன், உடன் நாங்கள்லாம் இருந்தோம். அந்த போராட்டம் அத்தனையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதனால் நிச்சயமாக இந்த பதவிக்கும் இந்த போராட்டத்துக்கும் இதுக்கு அத்தனைக்கும் அவர் தகுதியானவர். அவர் நிச்சயமாக இந்த பதவியிலே தொடர்ந்து இருந்து இந்த சேவையை அவர் செய்ய வேண்டும். தயாரிப்பாளர் சங்கம் ஆசைப்பட்டதிலே எந்த தவறும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. நிச்சயமாக இந்த பதவிக்கு அவர் தகுதியானவர். மற்ற நண்பர்கள் தான் தகுதி இல்லாத என்று சொல்ல, நிச்சயமாக நீங்கள் எல்லாம் மேலும் மேலும் இன்னும் பல ஆண்டுகள் வந்து இந்த பதவியில் வர்றதுக்கு தகுதி, மீண்டும் வாருங்கள். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒன்றாக இருந்து பணியாற்ற வேண்டும். இந்த இண்டஸ்ட்ரி ஒன்றா இருக்கணும். மிக மோசமான ஒரு சினிமாவின் காலகட்டத்தில் இருக்கிறோம். அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து நிற்போம். நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளையும் பேசி தீர்த்துக் கொள்வோம். அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். சரத்குமாருடைய தலைமையிலே இந்த நடிகர் சங்கம் மீண்டும் புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமான கட்டடத்தை துவங்கி பிரம்மாண்டமாக நடைபெற வேண்டும். இந்த நாடக நடிகர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வாழ்வு கொடுக்க வேண்டும். இந்த நாடக நடிகர்களுக்கான எல்லா விதமான உதவிகளையும் செய்ய தயாரிப்பாளர் சங்கம் எல்லா விதத்திலும் தயாராக இருக்கிறது. எல்லா வெளியூர் படப்பிடிப்புகளும் இனிமேல் எங்களது தயாரிப்பாளர் சங்கம் நாடக நடிகர்களுக்கு உறுதிய பிரதிநிதித்துவத்தை முக்கியத்துவத்தை கண்டிப்பாக கொடுக்கும். புதுக்கோட்டையிலே படப்பிடிப்பு நடந்தால் புதுக்கோட்டை நடிகர்களையும், திருச்சியிலே நடந்த படப்பிடிப்பு நடந்தால் திருச்சி நடிகர்களையும், மதுரையில் நடந்தால் மதுரை நடிகர்களையும் பயன்படுத்துவதற்கு தயாரிப்பாளர் சங்கம் உறுதுணையாக இருக்கும். அதற்கு எழுத்து மூலமான உத்தரவாதத்தை கூட உங்களுக்கு எழுதி தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் உங்களை கைவிட மாட்டோம். நாங்கள் தயாரிப்பாளர் சங்கம் இந்த நாடக நடிகர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த நடிகர் சங்கம் என்றென்றும் ஒற்றுமையுடன் புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். இந்த இந்தியாவுக்கே ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று கூறி உங்களுடைய மாபெரும் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உண்மைகளையும் வாழ்த்துக்களையும் வழங்கிய உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது தமிழ்நாடு அவருடைய கணவர் நடிகர், அந்த நடிகருடைய படம் இல்லை, பெயர் இருக்கிறது, நம்பர் இருக்கிறது, ஆனால் படம் வேறு யாரோடு இருக்கிறது. யாரோ ஒருத்தருடைய படத்தை ஒட்டி போஸ் வெங்கட்டுடைய பெயரும் அவருடைய உறுப்பினர்கள் இருக்கிறது. நிர்வாகம் சரியில்லை, முழுக்க முழுக்க சரியில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உறுப்பினருடைய எண்ணிக்கையை நாங்கள் இவர்களிடத்தில் கேட்டு போராடி கிடைக்காமல் கோர்ட்டுக்கு சென்றுதான் நாங்கள் வாங்கினோம். உங்களுடைய முகவரி அட்ரஸ் எங்களுக்கு கொடுக்கவில்லை. எதையுமே கொடுக்காமல் எங்களை இழுக்கடித்து எப்படியாவது இவர்கள் சந்தித்து விட்டால் ஓட்டுகள் மாறிவிடும் என்பதற்காக செய்த சூழ்ச்சி. அதனால் நான் அவசரமாக அவர்கள் சினிமா நமது மியூசிஷியன் யூனியனில் தேர்வு நடத்த வேண்டும் என்று சொன்னது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நடத்தக்கூடாது என்று சொன்னது. ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட வேண்டும் என்பது நாங்கள் கோர்ட்டுக்கு சென்று வாங்கினோம், நீதிபதியிடத்தில் சென்று வாங்கினோம். உங்கள் அத்தனை பேருடைய முகவரி, நீங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய முகவரி, உங்களுடைய தொலைபேசி எண்ணை கோர்ட்டுக்கு சென்று வாங்கினோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாடக நடிகருடைய அடையாள அட்டையை அங்கே